இந்த சம்மர் வெப்பநிலையினால ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற நிலைமை கூட வரலாம். ஹாய், மைசெல்ஃப் டாக்டர் ஸ்ருதி, எம்டி ஜெனரல் மெடிசன் ஃப்ரம் சிஎன்எஸ் ஹாஸ்பிட்டல். இந்த சம்மர் சீசன்ல ஏப்ரல் டு ஜூலை வெப்பநிலை நம்மளை சுற்றி அதிகரிக்க சிறுவர்கள்ல இருந்து முதியவர்கள் வரைக்கும் பல்வேறு விதமான பிரச்சனைகளோட நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட்ஸா அட்மிட் ஆகுறாங்க. முதல்ல எதனால இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உடம்புல 60% தண்ணீரால் ஆகுது. மேலும் ஒரு பர்டிகுலர் வெப்பநிலையில ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் ரேஞ்சில் தான் நம்ம பாடி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்கு. இதை தாண்டி நம்ம வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆக நம்மளோட ரத்த ஓட்டம் உடலுக்கு சீராக அமைவதில்லை. நம்ம மெடிக்கல் டெர்மினாலஜிஸ்ட்ல ஹீட் எக்ஸாஷன், ஹீட் ஃபெட்டிக், ஹீட் சிங்கோப், ஹீட் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி பல்வேறு டயக்னோசிஸோட பேஷண்ட் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் அண்டர்கோ பண்ணிட்டு இருக்காங்க. இனிஷியலா நம்ம உடம்புல வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆக தண்ணீர், நீர்நிலை இதெல்லாம் உடம்புல குறைஞ்சிக்கிட்டே வர பேஷண்ட்ஸ் டீஹைட்ரேஷன், அதாவது உடல்ல நீர் சத்து குறைபாடு, அதுக்கப்புறம் டிசினஸ், ஹெட்டேக், மயக்கம், தலைவலி, உடல் சோர்வு, ஃபெட்டிக் இந்த மாதிரி பல்வேறு சிம்டம்ஸோட நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அவுட் பேஷண்ட்டாக ப்ரெசென்ட் ஆகுறாங்க. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க, ஜிம் ஒர்க் அவுட்ஸ் போகிறவங்க, இவங்க எல்லாருக்கும் நீர் ஆகாரம் மட்டும் எடுத்தால் பத்தாது. எலக்ட்ரோலைட்ஸ், ப்ராப்பரான ஒரு ORS சொல்யூஷன், இளநீர், உப்பு போட்ட மோர் இதெல்லாம் சேர்த்து சாப்பாடு எடுத்துக்கிறது முக்கியம்.